வாழை சாலை எறா சொரா கெண்ட கெளுத்தி உழுவ குறவ வெளாங்கு நெத்திலே மீனே மீனே. வஞ்சரம் என்ன விலை? கிலோ 40 ரூபா. 40 ரூபாயா? நீ வச்சுக்க. என்ன விலைமா ஒரு கிலோ வஞ்சரம்? கிலோ 50 ரூபா. 50 ரூபா தானா? அப்படியே போடு. யோ, இங்க 40 ரூபாய்க்கு வேண்டான்ட்டு அங்கனே அப்படியே 50 ரூபாய்க்கு வாங்குற. ஏன் மீன் ஆகுமாடி உன் மீன்? என் சரக்கே தனி. துட்டப்படியா? வண்ண வெளியழகி வஞ்சர முகத்தழகி. பாட்டுமா? வாழை சாலை கெண்ட கெளுத்தி வெளாங்கு நெத்திலே மீனே மீனே. நிறுத்து. ஏப்பா, கோழியை உரிச்சு விக்கிறீங்க, வறுத்து வித்தீங்கன்னா அப்படியே வாங்கி தின்னு போலாமல்ல. என்ன கடை வச்சிருக்கிறீங்களா? சொத்தையெல்லாம் இருக்காது. ஏமா, கத்திரிக்காய் கூடையோட என்ன விலை? 50 ரூபா. 50 ரூபாயா? ஒரு 100 கிராம் கொடு. ஆமா, 100 கிராம் ஒரு கத்திரிக்காய் தான் வரும். இந்த மீன் ஒசரம் கூட இல்ல கஸ்மாலா, நீ மாமூல் வசூல் பண்றியா? ஐபிஎஸ் மாதிரி இந்த புரட்டி எடுக்கிறாங்களே, யாருமா இது? இந்த பேட்டை பிஸ்தாவா? பிஸ்தாதும் கிடையாது, வஸ்தாதும் கிடையாது. அவோ நல்லவளுக்கு நல்லவளா இருப்பா. அடிதடின்னு வந்துருச்சு, அவதான் முதல்ல நிப்பா. அதான் எங்க மீனாட்சி. அவளை மதுரை மீனாட்சி மாதிரி சொல்றிய? அவளை பொறுத்த வரைக்கும் கையெடுத்து கும்பிட்டா மதுரை மீனாட்சி தான். கை கலப்புன்னு வந்துருச்சு. இதோ பாக்குறிய இந்த மீனாட்சி தான். இவளே இந்த போடு போடுறாள, இவ அப்ப என்ன போடு போடுவான்? இவ போடுறதெல்லாம் வெளிய, இவ அப்பன் போடுறதெல்லாம் உள்ள. அழகுநாச்சியார் பிஏ. நான் அழகுநாச்சியார் பையன். நான் தான் அழகுநாச்சியார்.
புருஷன். அம்மாடி பெரியவங்களுக்கு மரியாதை பண்ணிக்கமா. ஏங்க அப்பா, இது என்ன சிங்கப்பூர் குங்ஃபூ ஸ்டைலா? வாமா வாங்க வாங்க வாங்க, பாத்து போங்க, வலிக்கிற போது. நிக்கிறீங்களே, உட்காருங்க. அழகுனாச்சி. சரி, உங்க நிலைமைய பத்தி என் வீட்டுக்காரர் எல்லாம் எடுத்து சொன்னாங்க. என்ன நாம குடிசை கேஸ் நவுத்து விட்டாங்க. சிங்கப்பூர்ல உங்களுக்கு இருக்கிற வசதிகள், வாய்ப்புகள், கார்கள், பங்களாக்கள், கப்பல்கள் எல்லா கல்லையும் சொல்லி உங்க பொண்ணுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ண வந்தீங்கிற விவரத்தையும் சொல்லிட்டேன். ஆமா, எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாங்க. சிங்கப்பூர்ல நீங்க எங்க இருக்கீங்க? தண்ணில தான். இவங்களுக்கு 10-15 கப்பல் இருக்குதா? மாசத்துல 15 நாள் கப்பல்லையே இருக்கிறாரா? கப்பல் எங்க நிக்கும்? தண்ணியில. அதான் சொல்றேன். இவரை இங்க நான் எங்கேயோ பார்த்து இருக்கிறேனே. காரு இறக்கும் போது பாத்தியா? ஆமாமா, கையை விடுங்க. மாமா பொண்ணு பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன சொல்றேன். தம்பி ஏதோ சிக்னல் கொடுத்துட்டே இருக்கு. அது ஒண்ணும் இல்லைங்க, கல்யாண விஷயமா வந்திருக்கீங்களா, அத பத்தி தான். ஐயா, உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கும் உங்க பொண்ணுக்கு இருக்கிற அழகுக்கும் நீங்க தமிழ்நாட்டுல சுலபமா மாப்பிளைய கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நீங்க வலை வீசி தேடினாலும் இப்படி தங்கமான ஒரு மாமியார் உங்க பொண்ணுக்கு கிடைக்காது. கணக்கு நம்மளை பத்தி நம்மள பெருமையா சொல்லிக்க கூடாதுல்ல. என்னது, கல்யாண வயசுல உங்களுக்கு பையன் இருக்கிறானா? நான் இருக்கேன். இவன்தான் என் ஒரே மக லட்சுமி. அம்மாடி, இவர்தான் மாப்பிள்ளையா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு அத்தையை பிடிச்சிருக்குப்பா. ஆக நான் இந்தியாவுக்கு வந்த வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சு போச்சு இல்ல சம்பந்தி? சம்பந்தியா? அப்போ அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆமா, கல்யாணத்துக்கு இந்தியா பணம் எவ்வளவு தேவைப்படும்? பேசப்படாது. கல்யாண செலவெல்லாம் எங்களுது. வாமா வா, நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுக்க. இன்னாத இந்த போட்டோல ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்க பின்னால நிக்கிறாங்க. நாங்க ஜமீன் பரம்பரை இல்லையா? மீன் பரம்பரையா? ஆஹா, ஜமீன் பரம்பரை. அது எங்க அம்மா அவங்க புருஷன், அது எங்க பாட்டி அவங்க புருஷன், அது எங்க கொள்ளு பாட்டி அவங்க புருஷன். எங்க நாச்சியார் வம்சத்துல எல்லாருக்குமே பெண் வாரிசுதான். எனக்கு மட்டும்தான் தவறி போய் லட்சுமி பிறந்துட்டான். அதனால இனிமே நீ வெறும் மீனாட்சி இல்ல, மீனாட்சி நாச்சியார். இன்னைக்கு இந்த ஜமீன் சொத்தெல்லாம் இவ்வளவு சீரும் சிறப்புமா இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த குடும்பத்து ஆம்பளைங்க எல்லாம் பின்னுக்கு நின்னதுனாலதான். அதே மாதிரி நீயும் உன் புருஷனை எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தி இந்த நாச்சியார் பரம்பரைக்கே நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். வீட்டுக்குள்ள பூந்த உடனே அத்தைக்காரி ராங்கா சொல்லி கொடுக்குது. யாரு பார்த்து சாவுன்னு சொல்றேன்? மொத்த வண்டி விலை பேச 200 ரூபாய் சேராது. எம்மா பெரிய கோடீஸ்வரி எங்க அத்தை. கஸ்மாரம் பேமானி சோமாரி. இன்னொரு தடவை உன் வாயில இந்த வார்த்தை வந்துச்சு, நாக்கு இத்து வச்சு கீசுவன் ஜாக்கிரதை. அம்மா போட போட்டு விட்டு மங்க சும்மா இருந்தாத்த. என் முன்னாடி உங்களை ஒருத்த சாவுகிறாக்கின்னு கூப்பிடுறா, அவனை சும்மா விட்டுடுறதா? ஆள விடுமா, நிமித்தி திருப்பி வர மாட்டேன். விட்டுடுமா? யோய் கண்ணு வா. அத்தை, இப்பதான் காபி சாப்பிடுறீங்களா? ஆமாம்மா. என்ன அத்தை, இந்த கலர் சேலை உங்களுக்கு நல்லாவே இல்ல. சீக்கிரம் குளிச்சுட்டு இந்த சேலை கட்டிக்கிறீங்களா? எதுக்குமா? நான் ஆசையா சொல்றேன்ல, அப்புறமா சொல்றேன். சீக்கிரம் கட்டிட்டு ரெடி ஆகுங்க. சரி. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வாங்க. வாங்க வாங்க. என்னம்மா இது? சொல்றேன் அத்தை, வாங்க. என்ன இன்னைக்கு? வாங்க. என்ன? உட்காருங்க. எதுக்கு? உட்காருங்க. மாமா. என்ன இதெல்லாம்? அத்தை, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சுல்ல, அதான் வெள்ளி விழா கொண்டாடுறோம் நாங்க. ஏப்பா, உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல, இப்பயாவது மாலையை போட்டு பாத்துறேன். எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க.
மாறி கொடுங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அத்தை, மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இதுக்கு நான் ஏன் இப்ப கல்ல விழணும்? அத்தை, எல்லாரும் பாக்குறாங்க. சும்மா துபா குடுத்தானே விழுங்க. விழ முடியாது. விழ முடியாதா? விழ வைக்கிறேன். அத்தை, கருப்பாம்பூச்சி! அம்மா நுழையாதீங்க. எதுக்கியா? அம்மா இன்னைக்கு மீட்டிங்ல ஆண்களோட அடக்குமுறையில பெண்கள் எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தப்படுறாங்கன்னு பேசிட்டு அதுக்கு முத்தாய்ப்பா கணவனோட கால்ல மனைவி விழறத கடவுளே ஆதரிச்சாலும் அப்பேற்பட்ட கடவுளைய புறக்கணிப்போன்னு பேசினீங்களே. அடேங்க அப்பா, ஆடிட்டோரியத்துல பலத்த கைத்தட்டல். குறிப்பா எதிரில உட்கார்ந்து இருந்த ஜட்ஜோட சம்சாரம் தன்னை மறந்து விசில் அடிச்சுட்டாங்க. டேய், இது என்ன மியூசிக்கல் சேர சுத்திட்டே இருக்க? குத்துறா. வேணாப்பா, சும்மா குத்துறா. உன் பொண்டாட்டி என்னடா சொன்னா? என்ன வீரனாவ சொல்றப்பா. அதுக்கு என்ன பண்ண போற? அதுக்குதான் குத்தி பழகுற. நல்லா குத்துறா. அப்படி இல்ல. எப்படி? இப்படி. ஓ, அடியிலையா? என்னடா இதெல்லாம்? அப்பா எனக்கு வீரத்தை ஊட்டுறாருமா. அடங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத காளையை அடக்கிட்டாரு பாரு இவரு. நான் இவரை மாப்பிள்ளை பார்க்க போகும்போது எருமாடு மேல உட்காந்துக்கிட்டு கரும்பு தின்னுட்டு இருந்த ஆளு. அம்மா மரியாதை இல்லாம அப்பா ஊத்திட்டாத. நாங்க ரெண்டு பேரும் வீரனாதான் சோறுன்னு சொல்லிட்டா அவன் மருமவ. என்னது? வீரம் வந்தாதான் சோரன் சொல்லிட்டாளா? யார் அவளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? மகம் போட்ட 3 முடிச்சு. யோ, இங்க என்னமோ சதி நடக்குது. ஆமா, இவங்களுக்கு வீரம் வந்து என்ன நடக்க போகுது? எப்பவாவது பருப்பு கொதிச்சு பானை உடைஞ்சிருக்கா? சும்மா வெத்து குத்து. அம்மா அம்மா, என்னையா? பௌர்ணமியே புட்டுக்கிட்டு பாதத்துல விழுந்தா மாதிரி அங்க பாருங்கம்மா. இந்த ஆள் கால நானா? இதை எடுத்தது யாருங்க? மாட்டினது யாரு? எல்லாமே உன் மருமகதான். ஏ ஏலேலோ ஏலேலோ ஏலேலோ. ஐயோ, ஏலேலோ நைனாவோட குரல் மாதிரி இருக்கே. இப்போ என்ன பண்றது? வந்தேன்டா மீன்காரன், சொரா மீனை பத்தி பாட போறேன். நீ செத்த சுடுகாடு, மீன் செத்த கருவாடு. வந்தேன்டா மீன். எதுக்கு தொண்டையில தூர எடுத்த மாதிரி கூவி நிக்கிற? அம்மா, இப்ப என்னத்துக்கு இங்க வந்த? இன்னுமா இப்படி கேட்ட? நேத்து கடலுக்கு மீன் பிடிக்க போயிருந்த. அங்க எறாவும் சொராவுமா கிடைச்சது. நீ பிரியமா திம்பியேன்னு பின்கட்டு செவரேறி குதிச்சு வந்த. பெத்த அப்பன் இந்த வார்த்தை கேட்டியம்மா, என்னால தாங்க முடியலம்மா. நான் இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்னத்த சொல்ல போற? நாம சிங்கப்பூர்காரங்க இல்ல, சீக்கனாங்குப்பத்துக்காரங்கிறதையா? இல்ல. பின்ன நாம கோடீஸ்வரங்கல்ல, மீன் விக்கிறவங்கனா? அதுவும் இல்ல. என்னதான் சொல்ல போற? சொல்லி தொலையேன். உங்க அம்மா சாவும் பொழுது என் பொண்ணு கண் கலங்காம காப்பாத்துன்னு சொன்னா. அந்த உண்மை இது வரைக்கும் நான் யாருகிட்டயும் சொல்லல. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அடி பாவி, போயிட்டனே. ஐயோ, லட்சுமி, எல்லாரும் வாங்க, ஓடி வாங்க. இந்த அநியாயத்தை கேளுங்க. என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, அந்தஸ்து போச்சு. எவ்வளவு ஒரு மீன் வித்தவ போய் சொல்லி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா. ஏண்டி என்னத்து கத்துறீங்க? ஒரு பொண்ணு உடம்ப வித்தாதான் தப்பு, மீன் வித்தா ஒண்ணு தப்பு இல்ல. இது கரெக்ட். மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போடி. நான் ஒண்ணும் காசுக்காக நடிக்க வந்தவல்ல, வேஷத்தை கழிச்சிட்டு வெளியே போறதுக்கு. சத்திரத்துல கல்யாணம் பண்ணி பத்திரத்துல பதிவு பண்ணுவேன். என்ன வெளியே போக சொல்றதுக்கு உங்க பிள்ளைக்கே ரைட்ஸ் இல்ல. வந்துட்டாங்க வானத்துக்கும் பூமிக்கு வாய வச்சுக்கிட்டு. என்னடி சொன்ன? இத பாரு, இந்த அடிக்கிற வேலை அனுப்புற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் கூறு கட்டி மீன் வித்தவன். உன் கொட்டை தடக்காம இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். அடியே, நீ ஒரு மீன்காரி, போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கிறத நிரூபிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளல. நாடக நாச்சியார் இல்லடி. இந்த சவால்ல உங்களை தோக்கடிச்சு உங்க வாயால என்ன மருமகன்னு கூப்பிட வைக்கல, நானும் மீனாட்சி நாச்சியார் இல்ல. ஷபாஷ், சரியான போட்டி. இந்த போட்டியில என் பொண்டாட்டி தான் ஜெயிப்பா. கேளா, உன் பொண்டாட்டி ஓல்டு, என் பொண்டாட்டி தான் ஜெயிப்பா. ஓல்ட் இஸ் கோல்டு. என் பொண்டாட்டி தான் ஜெயிப்பா. என் பொண்டாட்டி தான் ஜெயிப்பா. என் பொண்டாட்டி தான் ஜெயிப்பா. அழகு நாச்சியார், நீயும் ஒரு சராசரி மாமியார் மாதிரி நடந்துக்கிட்டிய. இப்படி ஒரு அடக்கமான மருமக கிடைக்க மாட்டாளா நான் ஏங்கிட்டு இருக்கேன். இவள போய் இப்படி அபாண்டமா பழி சுமத்துறியே. எனக்கு ஒரு மருமக வச்சிருக்காடே.
அழகு நாச்சியார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க உடம்புக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல டாக்டரை பாருங்க. அத்தை, இன்னைக்கு நான் மீன் குழம்பு வைக்கட்டுமா இல்ல கருவாட்டு குழம்பு வைக்கட்டுமா? நான் ஈர பேனாக்கி பேனை பெருசாடி ஆக்கிடுவேன். என்னையே நீ அவமானப்படுத்திட்டியா? இந்த அழகு நாச்சியார் யாருங்கிறது உனக்கு காட்டுறேன். ஏண்டி, அந்த குப்பத்து கூட்டத்துல இருந்து உன் குடிகார அப்பா வரைக்கும் உண்மையை சொல்லாம போயிட்டாங்க. உன் தாலி வர சத்தியமா சொல்லு, நீ மீன்காரி இல்ல? அடிச்சு இல்லன்னு சொல்லிடு, உடனே படுக்கைக்கு போயிடலாம். இல்லன்னா நான் வேற யாருக்குன்னா வாக்குப்பட வேண்டியிருக்கும். ஆமா, நான் மீன்காரி குப்பத்துல பிறந்தவதா. அந்த கூட்டத்துல ஒருத்திதான். பணத்தால எதையும் சாதிக்கலாம்னு நினைச்சீங்களே, உங்களால முடிஞ்சதாத்த? பாசம் தான் என்னை காப்பாத்துச்சு, பணமா உங்களை காப்பாத்துச்சு. இனிமேலாவது மனுஷிய வாழ கத்துக்குங்க. இல்லனா மானம் கெட்டு மரியாதை கெட்டு அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஜீவன் கூட இல்லாம, ஒத்தாசைக்கு கூட ஆள் இல்லாம ஏங்கி வீங்கி அலாத படமா நாரி கிடப்பீங்க. பேசுவடி பேசுவ, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடி. தரங்கட்ட உன்னை தகுதி உள்ளவன் போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா கொண்டு உட்கார வச்சிருக்காரு. இந்த ஆளை சொல்லணும். சும்மாருமா, அவரை நீ புருஷனா நடத்திருந்தா அப்படிலாம் நடக்குமா? மங்கனிக்கு மங்கனி கேட்டு கிங்கனிக்கு கிங்கனி கேட்டுன்ற மாதிரி நான் எங்க அப்பன மாதிரியே லோல் பண்றேன். யோ, என் புள்ள பழம்பரத்தை கேட்டியாயா? நடுத்தரவுல கிடந்த ஒருத்திய நாச்சியார் வீட்டுக்கு மருமகளாக்கிட்டியா? சொல்லுயா சொல்லு, உனக்கு நான் என்ன தப்பு பண்ணு? இது கூட தப்புதான். முதல்ல இவ்வளவு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. திருட வந்தவங்கன்னா வெளியே அனுப்பலாம், திருத்த வந்தவங்களை எப்படி அனுப்புறது? ஓஹோ, திட்டம் போட்டுதான் இந்த நாடகம் எல்லாம் நடக்குதா? அப்ப முதல்ல மரியாதையா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயா, இல்ல நீ கட்டின அந்த தாடி அறுத்துட்டு உன் கண்ணு முன்னாடியே நான் விதவை ஆயிடுவேன். மாமா, அவ விதவையாயிருவேன்னு சொன்னாலே அதுக்கு பயந்து நான் இந்த வீட்டை விட்டு போகலம்மா. அவ எதையும் செய்ய துணிஞ்சவன். அறுத்துருவேன்னு சொன்னாலே அதை நான் கட்டின தாலிய மட்டும் இல்லம்மா, இந்த மண்ணோட தர்மத்தை, அந்த தர்மம் சாஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்ப நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஐயா, போறதுக்கு முன்னால நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. சொல்றேன். பணத்திமர்ல எதையும் எடுத்தேன் கவுத்தேன்னு வாழ்ற இவருடைய வாய் அடைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்த வீட்டுல ஒரு வாரிசு உருவாகணும். இவ வயசுல ஏன் குடும்ப வாரிசா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது ஒரு நாள் நடக்காது. ஒண்ணு இந்த வீட்டை விட்டு அவ வெளியே போகணும், இல்ல இந்த வீட்டுக்குள்ள அவ வாழா வெட்டியா தான் இருக்கணும். வாடா இல்லங்க, வாழா வெட்டி ஆகுறேனா இல்ல வாழ்ந்து காட்ட போறேனான்னு பொறுத்திருந்து பாருங்க. எண்ணி 10வது மாசத்துல இந்த பரம்பரை தொட்டில ஒரு வாரிச போட்டு உங்களை பாட்டியா ஆக்கல, ஆக்கியே தீருவேன். சரிதான், போடி நீ. வாடா, நீர் கோணி கிட்டிச்சனா தெரியுமா? அந்த மோசக்கார செருக்கி மேலதான் இருக்கிறா, முதல்ல போய் கைது பண்ணுங்க. நாங்க அதுக்காக வரலமா, இது கோர்ட் உத்தரவு. இது எங்க ஓட்டுறது? இந்த ஆள் முதுகுல ஓட்டுங்க. படிச்சு தொலையா. சட்டப்படி திருமணம் செய்து கொண்டுள்ள லட்சுமி நாராயணன் மீனாட்சி தம்பதிகளை அந்தஸ்து பேதம் என்கிற காரணம் காட்டி பிரிக்க முயல்வது சட்டப்படி குற்றமாகும். தாம்பத்திய உறவு உரிமை என்கிற சட்டத்தின்படி தாம்பத்திய உறவுக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த செயலும் சட்டத்துக்கு விரோதமான செயலாகும். ஆகவே இம்மாதிரியான சூழ்நிலையில் தேவைப்பட்டால் தம்பதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலாம் என்று இதன் மூலம் கோர்ட் உத்தரவிடுகிறது. ஹைகோர்ட் என்னையா, அந்த ஆண்டவன் போட்ட உத்தரவாவே இருக்கட்டுமே. என் அந்தஸ்துக்கு குறைஞ்ச ஒரு பொண்ணோட என் பையனை நான் சேர விட மாட்டேன். விளையாடாதீங்கம்மா, கோர்ட் விஷயம்னா கோர்ட்டையே நடுநடுங்குது. ஆமாமா, கோர்ட் வரைக்கும் போயிருச்சு. நான் எப்படியாவது வெற்றி கொடி நாட்டியா. முதலிரவு முடிஞ்சு போச்சு. நானும் என் கணவரும் சந்தோஷமா தான் இருக்கோன்னு உங்க மருமக லெட்டர் கொடுக்கற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கோர்ட் உத்தரவு. என்ன நீங்களே அவளை என் மருமகன் சொல்றீங்க? அது நீதிபதியே சொல்லிட்டாரு. அவர் தான் என் புருஷன், மேல அனுப்பி வைங்க. அனுப்ப முடியாது. என்னடி பண்ணுவ? என்ன அத்த, தரையில விழுந்த மீன் மாதிரி துடிக்கிறீங்க? திக்கில்லாதவங்களுக்கு தெய்வம் துணைங்கிறது அந்த காலம், கோர்ட்டு துணைங்கிறது இந்த காலம். எந்த கோர்ட்டுக்கும் நான் பயப்பட மாட்டேன்டி. என் பையன் அனுப்ப முடியாது, அனுப்ப முடியாதான். வேணாமா, கோர்ட் விஷயத்துல விளையாடாதீங்க. சட்டத்தை மீறினீங்க, உங்களை உள்ள தள்ளிவிடுவாங்க. அச்சு சோத்துக்கும் அவுன்சு குழம்புக்கும் ஆசைப்படுறீங்களா? கண்ட கண்ட நேரத்துல கண்ணா பின்னான்னு தின்னுட்டு சும்மா கிண்ணுன்னு இருக்கிற உங்க உடம்பு கல்லு உடைச்சு உடைச்சு தேவாங்கா இழைச்சு போயிடும். இதெல்லாம் உங்களால முடியுமா அம்மா? என்ன பரவாயில்ல பேசிக்கிட்டு தள்ளுங்க. மேல போங்க சார், போங்க. வாங்க 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 வாங்க. என்ன இளவு இது? போலீஸ்காரங்களும் மேல ஏறாங்க. யாரா நீ? நான் சமைச்சாரங்க. போய் முதலில் வேண்டிய ஏற்பாடு பண்ணு போ. சரிங்க. பாதி இப்படி பண்ணிட்டாலே. யோ, எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, இந்த கோர்ட் உத்தரவை உடனடியா உடைச்சாகணும். எனக்கு உடனே ஒரு ஐடியா சொல்லு. அவ்வளவுதானே? அவங்க கிடக்குறாங்க, பிஸ்கோத்த வைக்கல வச்சிருக்காங்க. நீங்க தான் லட்சம்னு சொல்லிட்டீங்களே, நான் பிடிக்கிறேன் பாருங்க நம்ம கில்லாடி கிருஷ்ணசாமிய. வர்றேன்.
ஏண்டி குடிசைக்காரியான உனக்கே கோர்ட்டு தெரியும்னா கோடீஸ்வரியான எனக்கு கோட்டையே தெரியும். ஆட்டம் போட்டியே எப்படி அடக்குன பத்தியா? இன்னைக்கு உங்க பணத்தை வச்சு எங்களை பிரிச்சுட்டீங்க. ஆனா அவருக்கு பொண்டாட்டினா எனக்கு புருஷன் அவரு. அந்த புனிதமான உறவை உங்களால நிரந்தரமா பிரிக்க முடியாது. என்னடி பெரிய புனிதம் உறவு? வழிச்சா சாணி புடிச்சா புள்ளையாரு. நினைச்சாதாண்டி எதுவும். நினைக்க வைக்கிறேன். கட்டின புருஷனையே வீட்டை விட்டு விரட்டிட்டு பெத்த பிள்ளையோட சந்தோஷத்தையும் இப்படி கெடுக்குறீங்களே, இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிக்கத்தான் போறீங்க. அட, இந்த அழகு நாச்சியாருக்கே சாபம் விடுறீங்களோ? இல்ல, இந்த மீனாட்சி நாச்சியார் சபதம் எடுக்க